ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது ஒரு ஊழியன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு செய்தி. மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களில ஒரு ஊழியனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், a true minister of God, ஒரு உண்மையான ஊழியனுடைய குணநலன்கள். ஊடகத்தில் ஏற்கனவே மல்கியாவை குறித்து ஏராளமான செய்திகளை பேசியிருக்கிறேன். தேவனுடைய பாரம் என்ற தலைப்பில் இன்றைக்கு ஒரு ஊழியர்களுக்காக a true minister of God, ஒரு உண்மையுள்ள ஊழியன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு 7 குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். நம்பர் 1, ஒரு ஊழியன் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இது ஆசாரியர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது: அவனோடு நான் பண்ணின என் உடன்படிக்கை. ஒரு ஊழியன் யார் என்றால் தேவனோடு கூட உடன்படிக்கை செய்யப்பட்டவர், a man of covenant. என்றால் உடன்படிக்கை என்பது வித்தியாசமானது. ஒப்பந்தங்கள் வேறு, உடன்படிக்கை வேறு. ஒப்பந்தங்கள் மனிதனுக்கும், உடன்படிக்கை மனிதனுக்கும் தேவனுக்கும். ஒப்பந்தங்கள் உடைக்கப்படலாம், உடன்படிக்கை உடைக்கப்படாது. ஒப்பந்தங்கள் குறுகிய காலம், உடன்படிக்கை நீண்ட காலம். உங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு மேம்பாலம், ஒரு அரசு கட்டிடங்கள், அதில் எழுதப்பட்டிருக்கோம் ஒப்பந்த காலம். அப்படியானால் அந்த ஒப்பந்த காலம் முடிந்தவுடனே அவருக்கும் அந்த கட்டிடத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இஸ் ஒன்லி கான்ட்ராக்ட். ஆனால் தேவன் சொல்லுகிறார், ஒரு ஊழியனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் நித்திய வரை. இன்றைக்கு ஊழியம் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் செய்வதல்ல. ஒரு ஆவிக்குரிய ஊழியனுக்கு ரிட்டையர்மெண்டே கிடையாது. ஏனென்றால் தேவன் அவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த வார்த்தை அவனோடு நான் பண்ணின உடன்படிக்கை. இந்த மல்கியா 2ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது, அவனோடு. இது என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல ஆரோனின் மகனாகிய எலியாசர் மகன் பினகாஸ் என்னாகமத்தில் வாழ்ந்த ஒருவனை மல்கியாவில் பேசுகிறார். என்னாகும் 23:11. ஆரோனின் குமாரனாகிய எலியாசின் மகனாகிய பினகாஸ். இங்கே நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை a true minister of God. அந்த ஊழியர்களே, நீங்கள் காலத்தால் நீங்கள் ஊழியராய் அழைக்கப்படவில்லை, உலக தோற்றத்துக்கு முன்னமே. You are a man of covenant. தேவன் உங்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கை பண்ணினவருக்கு உங்கள் சூழ்நிலைகள் தெரியும், உங்களுடைய இல்லாமை தெரியும், உங்கள் வறுமைகள் தெரியும், உங்கள் கண்ணீர் தெரியும், உங்கள் கலக்கங்கள் தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். He knows everything. He knows the ups and downs. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், a true minister of God is a man of covenant. தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஒரு மனிதன். அடுத்து ஒரு வார்த்தை இருக்கிறது, a man of life. அவனுக்குள்ளே கவனிங்கள், அந்த ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன் உடையவன் தான் அவருடைய ஜீவன் என்னைக்கும் இருக்கிறது. இங்க 2 வார்த்தை, அதாவது எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய உறவை விடாதவன், ஜீவனும் சமாதானமாய் இருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே சமாதானம் இருக்கிறதா? அவர் என் நிமித்தம் சமாதானம் இருக்கிறாரா? சிப்பியால் சொல்லப்பட்டிருக்கிறது, என் அன்பின் நிமித்தம் அவர் மகிழ்ந்து களி கூறுவார். வேதம் சொல்லுகிறது, அவனோடு நான் பண்ணின உடன்படிக்கை சமாதானமா இருக்குது. அப்படியானால் நான் அவரிடத்தில் சமாதானமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என் சமாதானத்தை விட அவர் சொல்லுகிறார், அவனோடு நான் பண்ணின உடன்படிக்கை சமாதானமாய் இருந்தது. கவனிங்கள், அப்படியானால் என்னுடைய உறவுகளிலே விரும்புகிறார், என் உறவை அதிகமாய் நாடுகிறார். அந்த வார்த்தை சொல்லுகிறது, சமாதானமாய் இருந்தது. 3வது சொல்லுகிறேன், a man of fear of God. தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன். அந்த வார்த்தையை படிக்கிறேன், எனக்கு பயப்பட வேண்டும் என்று அவனை கட்டளையிட்டு அவன் அப்படியே இருந்தான். இத்தனை வார்த்தை, அப்படியே. இன்னைக்கு அன்பு ஊழியர்களே, தேவன் விரும்புகிறபடி நாம் இருக்கிறோமா? அவர் யாராய் இருக்க விரும்பினார், நாம் யாராய் இருக்கிறோம்? அவர் எப்படி இருக்க விரும்பினார், நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் எங்கே இருக்க விரும்பினார், நாம் எங்கு இருக்கிறோம்? நான் சொல்ல இடத்தை அல்ல,
நம்மை குறித்த மேலான நோக்கம், a glorious plan, a grand plan, a good plan. நம்மை குறித்த மேலான நோக்கம், ஒரு மேலான திட்டம், ஒரு மேலான நம்மை குறித்த ஒரு ஆசை. நீங்க இப்ப நான் சொல்ல ஒரு வார்த்தை, நான் கட்டளையிட்டேன் அப்படியே இருந்தான். எத்தனை அருமையான வார்த்தை! இது என்னாகமத்தில் வாழ்ந்த மனிதனை குறித்து மல்கியாவில் பேசுகிறார். அப்படியானால் உங்களை குறித்து என்னை குறித்து ஆண்டவர் பேசுவார். நான் சொல்ல கருத்து முதல், அதாவது the state of mind, பயந்திருப்பது என்பது மனதின் நிலை. இன்னைக்கு நாம் பல காரணங்கள் சொல்லுகிறோம். என் சூழ்நிலை, என் சந்தர்ப்பம், என் இருப்பிடம், எனக்கு வந்த மனைவி, எனக்கு வந்த கணவன், எனக்கு கிடைத்த பிள்ளைகள் இல்லை. the state of mind, மனதின் பயம் என்பது மனதின் நிலை. திரையில் பாருங்கள், the state of mind, மனதின் நிலை எப்படி? இன்றைக்கு மனம் மாறிக்கொண்டே இருக்கிறது. சொன்னார், மனம் ஒரு குரங்கு, இது சாதாரண குரங்கு இல்லை, சாராயம் குடிச்ச குரங்கு. நம்முடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் மாறிக்கொண்டிருக்குது. ஒரு நாள் உயரம், இன்னொரு நாள் பள்ளம். ஒரு நாள் ஒரு ஸ்டேபிள் மைண்ட் இருப்பதில்லை. ஒருவேளை ஒரு இன்னைக்கு விசுவாசிகளுக்கு எழுப்புதல் கூட்டம், பயங்கர உற்சாகம், அடுத்த நாள் ஒரு பள்ளத்தாக்கு. வேண்டாம், அந்த வார்த்தை சொல்லுகிறது ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அடுத்து அவன் யார் என்றால் 6ஆம் வசனம், is the man who proclaims the truth of God. தேவனுடைய சத்தியத்தை சொல்லுகிறவன். அந்த வார்த்தை சொல்லுகிறது, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. வருத்தம் என்னவென்றால், கவனிங்கள், அவன் வாயிலே சத்தியம். இன்றைக்கு சத்தியத்தை பேசுகிற மனிதர்கள் மிக குறைவு. ஆங்கிலத்தில் proclaim the truth. நீங்க சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. இன்றைக்கு அந்த வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், சத்தியம். என் அன்பு ஊழியர்களே, உங்கள் செய்திகளே வசனம் இருக்கிறதா? சத்தியம் இருக்கிறதா? சொந்த கதைகளும் சூழ கதைகளும் அல்ல. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை proclaiming the truth. அவருடைய செய்தி முழுக்க முழுக்க சத்தியம், வேதம். இன்னைக்கு அனைவருடைய செய்தியிலே தேவன் என்ற வார்த்தையே இல்லை, இயேசு என்ற வார்த்தையே இல்லை. they are motivating speakers. அதாவது இன்னைக்கு இருக்க எத்தனையோ இந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள், மோட்டிவேட்டிங் ஸ்பீக்கர் நிறைய பேர் இருக்கிறாங்க. மேல்நாடுகளில கூட சத்தியம் பேசுக போதகர் தான். ஒரு முறை கூட வார்த்தையே இருக்காது, வசனமே இருக்காது. நிறைய ஊழியர்களை பார்க்கிறேன், வசனமே இல்லாமல் ஆரம்பித்து வசனமே இல்லாமல் முடிக்க ஊழியர் இருக்கிறார்கள். என் அன்பு ஊழியர்களே, சத்திய வேதம் வாயில் இருந்தது. வாயில் இருக்க வேண்டுமானால் அது முதலாவது உங்கள் மனதில் இருக்க வேண்டும், உங்கள் சிந்தையில் இருக்க வேண்டும். இப்ப அவங்களோடு பேசுகிறேன், நீங்க கேட்கிறீர்கள். அப்படியானால் இந்த செய்தியை பேசுவதற்கு முன்பதாக என் மனதில் இருந்தது, என் சிந்தையில் இருந்தது. அது இன்றைக்கு வார்த்தையா நீங்கள் கேட்கிறீர்கள். 1வது குறிப்பு சொல்லுகிறேன், proclaim the truth. சத்தியத்தை மட்டும் பேசுங்கள். சொந்த கதைகள் வேண்டாம், சுக கதைகள் வேண்டாம். என்னுடைய செய்தியில் சொல்லியிருப்பேன், பிரசங்க பீடம் பணம் சம்பாதிக்க இடம் அல்ல, பிரசங்க பீடம் ஒரு ஏழ்மை சொல்கிற இடம் அல்ல, பிரசங்க பீடம் கற்களை எறிகிற இடம் அல்ல. proclaim the truth. சத்தியத்தை மட்டும் பேச. அந்த வசனம் சொல்லு, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. வாயில் இருந்தா சத்தியம் சொல்ல முடியாம இருக்காது. என்னை குறித்து மேல சொல்லுவாங்க, வசனம் நல்ல வசனம் பேசுவார், வேற என்ன பேசணும்? கவனிங்க, சில பேர் வசனம் பேசினா பிடிக்கல. என்ன வசனமா பேசிட்டு இருக்கிறீங்க? சொந்த வீட்டாருக்கே பிடிக்கல, எதுக்கு எடுத்தாலும் வசனமா? வசனம் தான் வாழ்க்கை. வேதம் சொல்கிறது, சத்திய வேதம் அவன் வாயிலிருந்து. He always proclaim the truth. என முதல் குறிப்பு, the state of mind. மனதில் என்ன இருக்கிறதோ அது வார்த்தையாய் வெளிவரும். என்னை கேட்டுக்கொண்டு வந்து பிள்ளைய, ஒரு மனதில் என்ன இருக்கிறது அதுதான் வார்த்தை. என்னோட துணை சொல்லும்போது அத்தனை இருக்கும். எனக்கு தெரியும் என்பதால் அல்ல, இதை கேட்பவர்களுக்கு தெரியும். ஒரு செய்தியை நான் அன்றைக்கு படித்திருப்பேன், எனக்கு புரிந்திருக்கும், அது என்னை தொட்டிருக்கும். முடிந்த அளவுக்கு எனக்கு தெரிந்த சத்தியத்தை விரும்புகிற மக்களோடு பேசுவேன். சில பேருக்கு சத்தியமே பிடிக்காது. திருமொழியை கூட்டுல பேசுறேன், பைபிளை திறந்து பார்க்கிறதே இல்லை. அவங்க அதி மேதாவிகள், தாவீதின் குமாரர்கள், வசனத்தை கொஞ்சம் கூட பார்க்கறது இல்லை. இரண்டு தேவ பிள்ளைகளே, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது.
அதற்கு முன்பாக அவன் மனதில் இருந்தது, ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இரண்டாவது, proclaim the word of God. மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், அவன் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் உள்ளவன். அதை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உதடுகளில் அநியாயம் இல்லை. இதுக்கு நான் கொடுக்கிற வார்த்தை அவாய்டிங் இனிக்விட்டிஸ். அப்படிப்பட்ட மக்களை தவிர்த்து விடுகிறவன். இன்றைக்கு உங்களுடைய தொழில்கள் யாரோடு பயங்கரமா தவறு பண்றார், நல்லாவே தெரியும். அவர் துணிவு தவறு பண்ணுகிறார், மனைவி தவறு பண்ணுகிறார், திருச்சபைக்கு தவறு பண்ணுகிறார், அவர் இருக்கிற இயக்கத்திற்கே தவறு பண்ணுகிறார். பட் ஸ்டில் அவரோடு ஒரு தொடர்பு நல்லாவே தெரியும். அவர் வாழ்க்கையில பலரை ஏமாற்றினவர், வாழ்க்கையில எத்தனையோ தவறுகளை செய்தவர். இப்படி சொல்றாங்க எல்லாரும். அப்படின்னா ஒரு மனிதன் காலம் முழுக்க தவறு பண்ண மாட்டான்னு சொல்றாங்க. அது உண்மையா இருக்கலாம். ஆனால் முடிந்த அளவுக்கு தவறு செய்கிறவன் தவறு செய்து கொண்டுதான் இருக்கிறான். உலகத்துல சொல்றாங்க, தவறு செய்தவன் திரும்ப பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும். அதுதான் மனிதன். ஆனால் ஒரு தவறு இன்னொரு தவறுக்கு நேர அஸ்திபாரம் போடுகிறது. இந்த தவறை செய்த பையன்களுக்கு பெரிய காரியமே தெரியாது. நான் என்ன செஞ்சேன், நான் ஒண்ணும் பெருசா பண்ணலையே, எல்லாரும் பண்ற மாதிரி தானே பண்றேன், இது என்ன பெரிய பாவமா? அவங்க ஊடகத்துல சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட தவறுகளை செய்தவர்கள் கூட இது என்ன பெரிய பாவம். அதை விட பெரிய வேடிக்கை என்னவென்றால், அப்படிப்பட்டவர்களை உலகம் கொண்டாடுகிறது, அப்படிப்பட்டவர்கள் மேடைகளை அலங்கரிக்கிறார்கள், அப்படிப்பட்டவர்கள் இங்க புகழ்மிக்கவர்களாக வளம் வருகிறார்கள். இது வேதனையான ஒன்று. நித்தியம் அதை பார்க்கிறது. கவனிங்கள், அவாய்டிங் தி இனிக்விட்டிஸ். அந்த வார்த்தை போட்டிருக்கிறது, அதாவது காணப்படவில்லை. இது உங்களை குறித்தும் என்னை குறித்து தேவன் சொல்லும்படியாய் எதிர்பார்க்கிறேன். என்னை குறித்து தேவன் சொல்ல வேண்டும். அவனிடத்தில் அநியாயம் காணப்படவில்லை. இன்றைக்கு நியாயங்கள் தான் அநியாயங்கள், அநியாயங்கள் தான் நியாயங்கள், அக்கிரமங்கள் தான் கிரமங்கள், கிரமங்கள் தான் அக்கிரமங்கள். துக்கமான ஒன்று. தேவன் சொல்லுகிறார், காணப்படவில்லை. இப்படியான தேடி கண்டுபிடித்திருப்பார். அவர் சொல்லுகிறார், இல்லை. எத்தனை பெரிய வாழ்க்கை! பொருள் இல்லை, வாழ்வு இல்லை, செல்வம் இல்லை, வாகனம் இல்லை, வீடு பங்களா இல்லை, சொந்த கட்டிடம் இல்லை, பரவாயில்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவன் வாயிலே உதடுகளிலே அநியாயம் இல்லை. அதாவது அதுதான் நோக்கம், த பர்பஸ் ஆஃப் த லைஃப். முதல்ல சொன்ன த மைண்ட் ஆஃப் த லைஃப். இரண்டாவது த மெசேஜ் ஆஃப் த லைஃப், வாழ்க்கையின் செய்தி என்ன. மூன்றாவது த பர்பஸ் ஆஃப் த லைஃப். இல்லை. கவனிங்கள், நமக்கும் கவர்ச்சிகள் இருக்கிறது, நமக்கும் வாழ தெரியும். கவனிங்கள், ஒன்றுமில்லாத வாழும் போது இன்னைக்கு அவங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும், வகையா இல்லை பூமியில். ஆனால் அது வாழ்க்கை அல்ல. தேவன் சொல்லுகிறார், காணப்படவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பெரிய வாழ்க்கை! காணப்படவில்லை. நண்பர்களே, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்போம். நான்காவது குறிப்பு, அவனுடைய பழக்க வழக்கம், the habit of a true servant of God. the habit. வேதம் சொல்கிறது, அவன் என்னோடு சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்தான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ஒரு ஹேபிட். நீங்கள் பழக்கம் இல்லை என்றால் வழக்கம் வராது. அந்த வார்த்தை படிக்கிறேன். ஏனோக்கு பயன்படுத்தின வார்த்தையை ஆண்டவர் ஊழியனுக்கு, ஆசாரியனுக்கு பயன்படுத்துகிறார். என்னோடு சமாதானமாய் இருந்தான், யதார்த்தமாய், வித் ரியாலிட்டி. அதுல நடிப்பு இல்லை. முழுக்க முழுக்க நடிப்பு தானே. மேடையில ஒரு வாழ்க்கை, அரங்கத்தில் ஒரு வாழ்க்கை, அந்தரங்கத்தில் ஒரு வாழ்க்கை, ஊடகத்துல ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப பிரபலமா பேசப்படுறவங்க அந்தரங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கேவலமா இருக்கும். பல ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கும் வாழ்க்கை. அதேவன் சொல்லுகிறார், காணப்படவில்லை. பாருங்கள், இன்னைக்கு அவங்கதான் புகழ் மிக்கவர்களாய், பிரபலமாய், குடிக்கணக்கான மக்களை கவர்ச்சிக்களாய் இருக்கிறார்கள். அவங்களை கவர்ச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கவர்ச்சி நாயகன் ஆண்டவன். அவர் என்னை கவர்ந்து கொண்டால் போதும், என்னை இழுத்துக் கொண்டால் போதும், அவருக்கு பின்னே ஓடி வருவோம். நான் சொல்லுவேன் மூன்றாவது வார்த்தை, the habit. அந்த ஹேபிட் தெரியுமா? வாக்கிங் வித் த லார்ட். எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்கிறது?
ஏதோ சந்தர்ப்பத்துக்காக, தேவைக்காக, உதவிக்காக, அந்த நாளுக்காக. நோ, ஹேபிட் வித் காட். யதார்த்தமாய். அந்த வார்த்தையுடைய பொருள் தெரியுமா? தேவைக்காக அல்ல, சந்தர்ப்பத்துக்காக அல்ல, என்னை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல. அவருடைய பழக்கம் தேவனோடு நடப்பது. கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். பாடுவது சுலபம், ஆனால் இல்லாத போது, விருமைகள் வரும்போது, ஒரு தேவை வரும்போது, அந்த தேவைக்காக எதையும் செய்கிற மக்கள் இருக்கிறார்கள். புரியும் நினைக்கிறேன். ஒரு தேவை எனக்கு, அந்த தேவை நான் பெற்றுக்கொள்வதற்கு எதையும் செய்வேன், எப்படி வேண்டுமானால் நடந்து கொள்ளுவேன். எப்படித்தானே? ஒன்றை அபகரிக்க வேண்டும், ஒன்றுக்கு சொந்தமாக வேண்டும். உலகத்திலே பார்க்கிறோம், ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு எதையும் செய்ய துணிந்து விடுகிறார்கள். கொலை செய்யவும், தவறான பாதையில் செல்லவும். அதை பற்றி உங்களுக்கு கவலைப்படுவதே கிடையாது. வெட்கம், அவமானம், கேடு, டேமிங் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதாவது ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய பாவம் தடை செய்கிறது. இட்ஸ் டாமினேட்டிங். அதாவது நம்ம தடை செய்ய வெட்கப்படுத்தி விடுகிறது. அதை பற்றி கவலையே இல்லை. they want to achieve, சாதிக்க வேண்டும். இது சாதனையே இல்லை. நம்முடைய ஹேபிட் என்ன தெரியுமா? நம்முடைய சாதனை தேவனோடு நடப்பது, வாக்கிங் வித் த லார்ட். 5வது குறிப்பு, அவருடைய பணி என்ன? இஸ் ஒர்க். அவருடைய பணி என்ன தெரியுமா? அநேகரை அக்கிரமத்தில் நின்று திருப்புவது. நண்பு தேவ பிள்ளைகளே, இவ்வளவுதான் நான் பிரசங்கித்தாலும் பிள்ளைகிறதாம் ஒரு சொல்லுகிறார், உன் பிரசங்க பீடத்துக்கு வெளியே எத்தனை பேரை நீ ஆதாயம் பண்ணியிருக்கிறாய்? அடிக்கடி நான் கேட்டுக்கொள்ளுகிறேன், என் பிரசங்கத்து பீடத்துக்கு வெளியே எத்தனை பேரை நான் கிறிஸ்துவ நடத்திருக்கிறேன். என்னுடைய இத்தனை ஆண்டுகள் வாழ்க்கையில ஒரு நாளும் எங்கு சென்றாலும் ஆண்டவரை பற்றி சொல்லாமல் இருப்பதில்லை. இன்று காலையில கூட ஒரு கம்ப்யூட்டர் வாங்க ஒரு கடைக்கு போயிருந்தேன், வெளி தேசத்துல. அந்த கம்ப்யூட்டர் அந்த பையனுக்கும் கூட, அவர் ஒரு பாரம்பரிய சபைக்கு போகிறவர், ஸ்பானிஷ் மொழி பேசுகிறவர். என்னுடைய சாட்சியை சொன்னேன், நான் எப்படி இருந்தேன், எப்படி ஆனேன். அதை ஏற்றுக்கொள்ளுகிறார் இல்ல, வியாபாரத்திற்காக அல்ல. ஆனா அதுல அவர் எவ்வளவு பேசியும் அவர் ஒன்றும் குறைக்கவே இல்லை. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், என்றைக்காக ஒரு நாள் அது பேசும். என் சாட்சி அவரோட பகிர்ந்து கொண்டேன். என்னைக்கா ஒரு நாள் என்னோட ஆர்டர் பேசினார். ஒரு சிறு பையனை நான் ஒரு நாள் கேட்டேன், எங்க வீட்டுல வெள்ளிக்கிழமையில, இத்தனை தெய்வங்களுக்கு மத்தியில உண்மையான தெய்வம் இது. ஒரு சிறு பையன், 12 வயது அவனுக்கு, அவனுக்கு 11 வயது இருக்கும். அப்பதான் என்னுடைய பள்ளி படிப்பை முடிக்கிறேன், SSLC முடிக்கிறேன். அவன் வந்தது வேறு நோக்கத்திற்காக, ஸ்கூல் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்றதுக்காக வந்தான். அவனிடத்துல இந்த கேள்வி கேட்டேன். அவன் தற்செயலா இயேசு அப்படின்னு சொன்னான். அந்த வார்த்தை என் உள்ளத்துல பசுமரத்தானே போல பதிந்தது. இரவெல்லாம் அந்த வார்த்தை அது என்னை விட்டு விலகவே இல்லை. சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பல தெய்வங்களிலே இது தெய்வம் கேட்டேன். நிறைய தெய்வங்கள் இருந்தது இந்த படத்துல. அவன் சொல்லி போன வார்த்தை இயேசுவே. அவனுக்கு நான் திரும்ப திரும்ப கேட்டேன், எப்படி நம்பவிட்ட போயிட்டு சொல்லிட்டு போயிட்டான். ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன், அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்றதுக்காக வந்தான். ஸ்கூல் அப்ளிகேஷன் பண்றான், அது அவனுக்கு தெரியாது. ஆங்கிலத்துல இருந்து அந்த பள்ளி அப்பதான் முடித்தேன். அந்த பள்ளியில சேர்க்கும்படியே வந்தான். நான் சொல்லுங்க கருத்து, உன் ஆதாரத்தை தனிமையில் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு பலனை காண்பாய். நான் சொன்ன வார்த்தை கவனிங்க, turning men to God. அழகான வார்த்தை. அநேகரை அக்கிரமத்தில் திருப்பி கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு விசுவாசிகளே, உங்களால் சபை விட்டு போன எத்தனை பேர், உங்களால் சபைக்கு வந்த எத்தனை பேர்? அக்கிரமத்தினின்று திருப்புவது அது ஒரு கடினமான வேலை அல்லவா? அக்கிரமத்தினின்று உலகம் அப்படித்தான் வாழ்கிறது. அசுத்தம், அஞ்ஞானம், அக்கிரமம், வேதனை, தவறான வாழ்க்கை, போலியான வாழ்க்கை, கபடுள்ள வாழ்க்கை, இப்படியெல்லாம் கண்டுபிடிக்கப்பட முடியாது. அப்படியெல்லாம் ஆனால் ஒரு நாள் காலம் கண்டுபிடிக்கும். காலம் நிச்சயமா கண்டுபிடிக்கும். விற்கப்படுத்தும், அவமானப்படுத்தும், நம்மை நிலைக்குலைய செய்யும். ஆனால் நம்முடைய நோக்கம் தெரியுமா? நம்முடைய பழக்கம் ஆண்டோடு வாழ்வது,
நம்முடைய வேலை, வேற ஒண்ணும் வேலை இல்லை. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நீங்க பெரிய பிஷப்பா இருங்க, டாக்டரா இருங்க, மாடரேட்டரா இருங்க. How many people you have turned men to the Lord? எத்தனை பேரை தேவனுக்குள் நடத்திருக்கிறீர்கள்? ஒரு சின்ன கேள்வி அது. எத்தனை பேர் நடத்திருக்கிறீங்க? மேடையில் பிரசங்கம் பண்ணுவது ரொம்ப எளிது. தனிப்பட்ட வாழ்க்கையில் எத்தனை பேரை? நான் என்னோடு கூட படித்த ஒரு பள்ளி மாணவர் மூலமாக இயேசுவை அறிந்து கொண்டேன். தொடர்ந்து வந்தார், தொடர்ந்து படித்தார். ஒரு பெரிய சொற்பொழிவாளர் அல்ல. இன்றைய வரைக்கும் அவர் டிவியில பேசினது இல்லை. இன்றைக்கு வரைக்கும் அவர் அதிகமான யாரும் அறியப்படாத ஒருவர் தான். ஒரு சின்ன கிராமத்தில் இப்பொழுதும் ஊழியம் பண்ணுகிறார். பவுன்ஜூர் என்ற இடத்துல பூந்தமல்லிக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஊழியம் பண்றார். ஆனால் என்னை அவர் கிறிஸ்துக்குள்ள நடத்தினார். என்னை போன்ற அநேகர் நடத்தி இருக்கிறார். திரும்ப சொல்லுவேன், நம்முடைய வேலை என்ன? அநேகரை அக்கிரமத்தின் என்று திருப்புவது. இந்த உலகமே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நிறைந்த உலகம். எங்கு திரும்பினாலும் முன்பெல்லாம் பாவத்துக்கு இடம் தேட வேண்டும், இன்றைக்கு இடம் தேட வேண்டிய நிலை அது நம்மை தேடி வருகிறது. இந்த ஊடகத்தின் வழியாக, இந்த செல்போன் வழியாக, இந்த யூடியூப் வழியாக, இந்த பேஸ்புக் வழியாக நம்மை தேடி வருகிறது. எல்லாரையும் அடக்கி ஆளுகிறது. சொன்னார், நான் மொபைலை நான் செல்போன் வைத்திருப்பதல்ல, செல்போன் என்னை வைத்திருக்கிறது. இதுதான் உண்மை. திரும்ப சொல்லுகிறேன், turning men to God. மக்களை தேவன் பக்கமாய் திருப்புவது. இது துக்கமான ஒன்று. ரசிகர்கள் கூட்டம் வேண்டாம். அவர் வாழ்க்கை, இவர் வாழ்க்கை. ஆவிக்குரிய உலகத்துல கூட ஒரு பைத்தியம். Don't follow the people. Don't follow the crowd. திரள் கூட்டத்தை பின்பற்றினால் நீங்கள் ஒரு நாள் காணாமலே போவீர்கள். Don't follow the crowd. It will disappear. ஊழியர்களை கனம் பண்ணுங்கள், ஆனா ஊழியர் பின்னால போவாதீங்க. இன்றைக்கு நன்றா இருக்கிறார்கள். தமிழகத்துல வாழ்ந்து மிகப்பெரிய பிரபல ஊழியர்கள் தறிக்கெட்டு போனார்கள். அவரை பின்பற்றி போனவர்கள் ஒன்றும் இல்லாமல் போனார்கள். வேண்டாம். திரும்ப சொல்லுகிறேன், வாக்கிங் வித் காட். இரண்டாவது, டர்னிங் men to God. மக்களை அவர் பக்கம் திருப்புங்க. ரசிகர்கள் கூட்டம் வேண்டாம். உங்கள் பக்கம், என் பக்கம் திரும்ப நான் விரும்பவில்லை. அப்படி என்னை வாழ்த்தி பேசுவதற்கு பத்தி நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறேன். என்னை வாழ்த்தி பேசினாது அனைவரும் என்னை தூற்றி இருக்கிறார்கள். காதால கேட்டிருக்கிறது, பொது வழியிலே வெளியிட்டிருக்கிறார்கள். சோ நோக்கம் என்னவென்றால் டர்னிங் men to God. ஆறாவது குறிப்பு, நம்முடைய வேலை என்பது, அது வேலை என்பது கடமை என்பது அவர் டியூட்டி. டீச்சிங் தி லா ஆஃப் காட். தேவனுடைய சத்தியத்தை சொல்லுங்கள். வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் அறிவை, வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. டீச்சிங் தி லா ஆஃப் காட். இந்த வார்த்தை படிக்க கேளுங்கள். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. ஆங்கில சொல்லப்பட்ட வார்த்தை டீச்சிங் தி லா ஆஃப் காட். வேதம் பேசுறீங்களா? முதல்ல வேதம் பேசணும்னா வேதத்தை முதல்ல அறியணும். இந்த துக்கமான ஒன்று, அநேக ஊழியர்கள் தவறாக சொல்லவில்லை. வேதம் படியுங்கள். வேதத்திற்கு இணையான ஆவிக்குரிய நூல்களை படியுங்கள். ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க நிறைய பேர். நிறைய ஆவிக்குரிய நூல்களை படியுங்கள். பவுல் சொல்லுகிறார், நான் விட்டு வந்த மேலங்கியும் புஸ்தக சூழலையும் கொண்டு வா. அங்கி ஒருமை, புத்தகங்கள் பன்மை. அங்கி ஒருமை, புத்தகங்கள் பன்மை. வாசியுங்கள், தேடி வாசியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். வேதத்திற்கு இணையான அதை விரும்புங்கள். ஒருவேளை ஆங்கிலம் தெரியாவிட்டாலும் தமிழ், இன்றைக்கு நிறைய தமிழ் புஸ்தகம் நிறைய வந்திருக்கிறது, ஆவிக்குரிய நூல் வந்திருக்கிறது. வாங்கி வாசிங்கள். துணை ஆவிக்குரிய நூல்கள். வாரன் வெஸ்பி என்று சொல்லப்படுகிற ஒரு தேவமணியினுடைய புஸ்தகம் தமிழ் மொழியில் இருக்கிறது. பண்டித தியோடர் வில்லியம்ஸ், இன்னைக்கு இருக்கிற ஆர் ஸ்டான்லி அவர்கள், இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய நூல்களை ஆண்டவர் இன்னைக்கு நம்ம தமிழகத்துல எழுப்பி இருக்கிறார். நிறைய ஆவிக்குரிய நூல்கள் இருக்கிறது. விளம்பரங்கள் சொல்லவில்லை, விளம்பரப்படுத்தவில்லை. கவனிங்கள், அவர்களும் ஆவியினாலே எழுதப்பட்டவர்கள் தான். அவர்கள் ஆவியினாலே அதற்கு ஆயத்தம் பண்ணினவர்கள்.
இது வரைக்கும் ஒரு 50-60க்கு மேலான புஸ்தகம் எழுதியிருக்கிறேன். அது வியாபாரத்திற்காக அல்ல, நான் மறித்தாலும் அது பேசும். டீச்சிங் த லா ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பது அது கடமை. ஒர்க் வேற, கடமை வேற. தட்ஸ் a duty. கடைசியாக அவர் கம்யூனியன், அதில் எழுதப்பட்டிருக்கிறது ஆக்டிங் ஆஸ் காட்ஸ் மெசேஞ்சர். தமிழை சொல்லுகிறேன், அவன் யார் என்றால் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். சேனைகளின் கர்த்தருடைய தூதன். ஒரு ஊழியன் அப்படித்தான் உலகம் பார்க்க வேண்டும். என் ஊழியனை கர்த்தரின் தூதனாக ஆலயத்திலும் அந்தரங்கத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும், திரும்ப சொல்லுகிறேன், ஆக்டிங் சொல்லும்போது நடிப்பு அல்ல, அந்த வார்த்தை அல்ல. ஆக்டிங் ஆஸ் காட்ஸ் மெசேஞ்சர், தேவனுடைய தூதனாக, தேவ செய்தி அறிவிக்கிறவராக, வாழ்ந்து பிறக்கிற வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாக, தெளிவானதாக, நிச்சயம் உள்ளதாக, அடுத்தவர்களை ஊன்ற கட்டத்தக்கதாக. ஆக்டிங் ஆஸ் காட்ஸ் மெசேஞ்சர் உங்களை உருவாக்கட்டும், உற்சாகப்படுத்தட்டும். எங்கெல்லாம் உடைக்கப்பட வேண்டுமோ அங்கெல்லாம் உடைக்கப்படட்டும். வெறும் உடைக்கப்படுவது மட்டும் ஊழியம் அல்ல, உருவாக்குவது ஊழியம், உற்சாகப்படுத்துவது ஊழியம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே, these are the true qualification for a true minister of God. ஒரு உண்மையான ஊழியனுடைய உண்மையான அடையாளங்கள். திரும்ப சொல்லுகிறேன், தேவனுக்கு பயப்படுகிறவன். ஆரம்பத்தில் சொன்னேன், தேவனால் உடன்படிக்கை செய்யப்பட்டவன், தேவனுக்கு பயப்படுகிறவன், வார்த்தையை சொல்லுகிறவன், அநியாயத்திற்கு விலகி இருக்கிறவன், தேவனோடு நடப்பவன், அநேகரை ஆண்டவர் பக்கமாய் திருப்புகிறவன், வார்த்தை மட்டும் பேசுகிறவன், தேவதூதனை போல தன் வாழ்க்கையை மக்களுக்கு வழிகாட்டுகிறார். ஆக்டிங் as a God's messenger. அன்பான பிள்ளைகளே, ஊழியர்களே, இது கடினமானதுதான், ஆனாலும் சாத்தியமானது. இதை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதை நான் விரும்புகிறேன். அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தீர்மானம் என்று எண்ணுகிறதில்லை, அடையும்படி ஆசையாய் லக்கை நோக்கி ஓடுகிறேன். தேவன் கிருபை தருவாராக. நீங்கள் விரும்புங்கள், நீ விரும்பும் நல்ல பாதையிலே நடத்துவார். அவருடைய சொன்னது போல கர்த்தருடைய தூதனாய் அந்த வார்த்தைகளை தேடுவார்களே. இன்னைக்கு ஜனங்கள் வசனத்தை தேடி வருகிறார்கள். எல்லா திருச்சபைகளிலே முன்பிருந்த காலத்தை விட இன்றைக்கு வசனத்தை மக்கள் விரும்புகிறார்கள். ஆனா இன்றைக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது, ஆடல் பாடல் வேண்டாம், வார்த்தையை தேடி மக்களுக்கு வார்த்தையை தாருங்கள், திருப்தியாய் செல்லட்டும். நீங்கள் சேனைகளின் கர்த்தருடைய தூதன், தேவனால் உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள், உங்களால் அவருக்கு சமாதானம், தேவனோடு நடந்து வருகிறவர்கள், அனைவரை அக்கிரமத்தின் திருப்புகிற பணியிலே ஆண்டவரோடு செயல்படுகிறவர்கள், இப்படிப்பட்ட மக்களாக திருசுகன் டேர்னிங், டீச்சிங், ஆக்டிங். திரைப்பாருங்கள், டேர்னிங், அநேக கருத்திருப்புகள், டீச்சிங், வார்த்தை சொல்லுங்கள், ஆக்டிங், தூதனை போல அல்ல, தூதனாகவே. தேவன் தாமே உங்களுக்கு எனக்கும் கிருபை தருவாராக. ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, வறுமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உண்மை உள்ள ஊழியனே என்று அழைக்கப்படுவதை நான் கேட்க வேண்டும். ஆண்டவரை, வெற்றியுள்ள ஊழியனே அல்ல, a true minister of God, உண்மை உத்தமமான ஊழியனே. நான் படித்த தேவனுக்கு பயப்படுகிற பயம், தேவனும் நடக்கிற ஒரு வாழ்க்கை, என்னுடைய வேலை, அநேக அக்கிரமத்தில் திருப்புகிற வேலை, the duty, வார்த்தையை பேசுகிறது, தேவதூதனை போல தேவனுடைய செய்தியை சொல்ல, அது உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு உம்முடைய வார்த்தைகளுக்கு சொல்ல கிருபைகளையும் அதற்கேற்ற தரிசனங்களையும் அதற்கேற்ற வாய்ப்புகளை நிகழ்த்தாரும். உம்மோடு நடக்க, உம்மோடு கூட இடைபட, உம் பக்கமாய் திருப்ப, டர்னிங் பீப்புள் டுவர்ட்ஸ் காட். எங்கள் பக்கம் அல்ல, எங்களுக்கு ரசிகர்கள் அல்ல ஆண்டவரே, உம் பக்கம் திரும்ப இரக்கம் செய்யும். வாழும் நாட்கள் எல்லாம் a true minister of God, உண்மையுள்ள ஊழியனாய்
சுத்தமுள்ள ஊழியனாய், தேவன் விரும்புகிற ஊழியனாய் அவன் அப்படியே இருந்தான் என்று சொன்னீங்களே, அப்படியே இருக்க எங்களுக்கு சகாயம் பண்ணும். உங்களுடைய நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான பாதையை நடத்தும், ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும். உங்களுடைய அன்பினால் நிரப்பும், உங்களுடைய கிருபைகளால் நிரப்பும் ஆண்டவரே, பலப்படுத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான பிள்ளைகளே, தேவன் அப்படியே உங்களுக்கு இந்த செய்தியை ஒரு குளிர் நிறைந்த தேசத்தில் வந்து பேசுகிறேன். நீ மைனஸ் ஒரு குளிரான தேசத்தில் பேசுகிறேன். ஆனாலும் கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். தொடர்ந்து தேவதூதனாய், தேவன் விரும்பிய நல்ல பாத்திரங்களாய் வாழ, ஜீவிக்க, மரித்தாலும் பேசப்பட அப்படிப்பட்ட ஊழியர்களாய் நீங்களும் நானும் மாற. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.